செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்தியாக பார்த்து வருகிறோம். T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி உலகக்கோப்பையில் விளையாடுகிறது. இணையில் T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன் வணக்கம். மேலும் விவரம். வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 21 உலகக்கோப்பை தொடர் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற இருக்கிறது. இதற்கான இந்திய அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணியினுடைய கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அணியில் யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், யஷ்வேந்திர சஹால், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் ஆகியோர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாற்று வீரர்களாக பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், ரிங்கு சிங், கலீல் அகமது கான் உள்ளிட்டோர் அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த அணியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது போலவே பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த உலகக்கோப்பை தொடரில் சஞ்சு சாம்சன் இடம்பெற வேண்டும் என்றும், ஏனென்றால் அவர் IPL தொடரில் சிறப்பாக விளையாடி வருகிறார், அவர் இடம்பெற வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கையை விடுத்து வந்த நிலையில் அணியினுடைய 2 விக்கெட் கீப்பர்களாக ரிஷப் பண்ட் மற்றும் சஞ்சு சாம்சன் இடம்பெற்று இருக்கிறார்கள். இவர்களில் யார் 11 பேர் கொண்ட அணியில் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே போல இந்த IPL தொடரில் மிக சிறப்பாக விளையாடி வரக்கூடிய சிவம் துபே அவரும் இடம்பெற்று இருக்கிறார். யஷ்வேந்திர சஹாலை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில் அவர் சிறிது காலம் விளையாடாமல் இருந்தார். தற்பொழுது அவர் மீண்டும் இந்திய அணிக்காக இடம்பெற்று இருக்கிறார். அதே போல ஹர்ஷ்தீப் சிங் பொறுத்த வரைக்கும் அவர் இந்திய அணிக்காக 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளுக்கான வீரராகவே அவர் தொடர்ந்து இந்திய அணியில் இடம்பெற்று இருக்கிறார். வேகப்பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோர் இடம்பெற்று இருக்கிறார்கள். ஷமி இந்த முறை இடம்பெறவில்லை, அவர் காயத்தினால் ஓய்வில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதே போல மற்றொரு அதிரடி ஆட்டக்காரரான ரிங்கு சிங் அணியில் இருக்கிறார். அவர் மாற்று வீரராக மட்டுமே அவர் அணியில் இடம்பெற்று இருக்கிறார். எனவே இந்த உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேப்டன் ரோஹித் சர்மா, துணை கேப்டன் ஹர்திக் பாண்டியா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், சாகல், ஹர்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ். சுழற்பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தாலும் கூட அவர் சிறப்பான சுழற்பந்து வீசக்கூடியவர். அக்ஷர் பட்டேலும் பேட்டிங்கிலும் அவர் சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறார். இந்த IPL தொடரில் டெல்லி அணிக்காக விளையாடக்கூடிய அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கிலும் சிறப்பாக விளையாடி இருக்கிறார். அவரும் ஒரு சிறந்த சுழற்பந்து வீச்சாளராக இருக்கிறார். முக்கிய சுழற்பந்து வீச்சாளர்களாக குல்தீப் யாதவ் மற்றும் யஷ்வேந்திர சஹால் ஆகியோர் இடம்பெற்று இருக்கிறார்கள். பந்து வீச்சாளர்கள், பேட்ஸ்மேன் மற்றும் ஆல்ரவுண்டர் என அனைத்தும் கலந்த ஒரு கலவையாக இந்த இந்திய அணியானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.